கிறிஸ்தவுக்குள் மிகவும் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த காலை நேரத்திலே உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கும் தியானத்துக்கு எடுத்துக்கொண்ட வேத வசனம் சங்கீதம் 19:12. தன் பிழைகளை உணர்கிறவன் யார்? மறைவான குற்றங்களுக்கு என்னை விலக்கி காத்துள்ளும் என்று சங்கீதக்காரன் தாவீது அங்கே சொல்கிறான். உணர்வுள்ள இருதயத்தை எனக்கு கொடுங்க. நாம் தவறு செய்யும்போது அதை உணர்ந்து மென்மேலும் நெக்ஸ்ட் லெவலுக்கு கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்வதற்கு நாம் புறப்படுவோமாக. அப்படியாக ஒரு ஊரில் ஒரு கார்த்திக் என்கின்ற ஒரு வாலிபன் டான்ஸ் ஸ்கூல் வச்சு நடத்தி கொண்டிருந்தான். அப்பொழுது தினந்தோறும் அவன் முதலாவது ஆடுவான். அப்பொழுது ஒரு நடன கலைஞர் வந்து, நீ என்ன டான்ஸ் ஆடுற? ஒரு ஸ்டெப்பு சரியில்லை, ஒரு ரதம் சரியில்லை, உன்னுடைய முக பாவனை சரியில்லை, என்ன ஆடுற நீ அப்படின்ட்டு அவனை குற்றப்படுத்திட்டு போயிடுவார். அவனுக்கு ரொம்ப மனசு உடஞ்சி போயிடும். ஒரு நாள் பார்த்துக்கிட்டே இருந்தான். தினம் இதே மாதிரி வந்து சொல்லிக்கிட்டே இருப்பார். ஒரு நாள் அந்த அங்கிள்கிட்ட போய் நம்ம கேட்டுருவோம், ஏன் இப்படி வந்து என்னை தினந்தோறும் இப்படி குறை சொல்கிறீங்க அப்படின்னு போய் கேட்டான். அங்கிள், ஏன் என்னை இப்படி வந்து தினம் நீங்கள் குறை சொல்கிறீங்க? இல்லை தம்பி, நீ ஒவ்வொரு நாளும் நீ செய்கிற தவறுலேருந்து நீ விடுதலை பெற வேண்டும். நான் ஒரு நடனக்கலை ஆசிரியர். எதிர்காலத்தில் நீ காம்படிஷனில் நீ ஃபஸ்ட் ப்ரைஸ் வாங்கணும், முதலிடத்தை பிடிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் உன் தவறுகளை நான் உனக்கு சுட்டி காட்டுகிறேன் என்று சொன்னான். அப்பொழுது வீட்டுக்கு வந்து அந்த அங்கிள் என்னென்ன குறைகள் சொன்னாரோ அவைகளெல்லாம் எழுதி வைத்து கொண்டு மறுபடி அவன் வந்து அந்த மீண்டும் பயிற்சியில் அவன் தேர்ச்சி அடைந்தான். இன்றைக்கும் உங்கள் வாழ்க்கையில் உங்களை புகழ்கிறவர்கள் உங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கலாம். ஆனால் உங்களுக்கு விமர்சனத்தை கொடுப்பவர்கள் அது உங்களுக்கு வலிமையை கொண்டு வரும். உங்களுக்கு குறை சொல்லுகிறது தான் உன்னை நெக்ஸ்ட் லெவலுக்கு உன்னை கொண்டுட்டு போகும். குறை சொல்லுகிறவர்களுக்காக நீங்கள் சந்தோஷப்படுங்கள். நீங்கள் நெக்ஸ்ட் லெவலுக்கு நீங்கள் கண்டிப்பாக போயிடுவீங்க. அப்படியாக கொஞ்ச நாள் கழித்தது. அந்த பட்டணத்தில் ஒரு பெரிய காம்படிஷன். அந்த காம்படிஷனில் இந்த கார்த்திக் அவன் நல்ல நடனம் ஆடி அவன் முதல் ப்ரைஸை வாங்கினான். அந்த கப்பை எடுத்துக்கொண்டுக்கிட்டு போய் அந்த அங்கிள்கிட்ட காமிச்சான். அங்கிள், நீங்கள் குறை சொன்னதுனால தான் என் தவறுகளை நான் உணர்ந்தேன். என் தவறுகளை தெரிந்து கொண்டு நான் இன்றைக்கு உன்னத நிலைமைக்கு வந்திருக்கிறேன். அப்படியாக தாவீது 2 சாமுவேல் 11:12 அவன் பத்சேபாளிடத்தில் பாவம் செய்த பொழுது கர்த்தர் நாத்தானை அனுப்பி அவனுக்கு ஒரு ஆட்டுக்குட்டி கதையை சொல்லுகிறார். ஒரு ஏழை மனிதனுடைய வீட்டிலே ஒரு ஆட்டுக்குட்டி இருந்தது. பணக்காரன் வீட்டில் நிறைய மிருகங்கள் இருந்தது. அப்போ பணக்காரன் ஒரு விருந்துகாரன் வந்திருந்தான். ஒரு நாள் அவன் என்ன செஞ்சான், தன்னிடத்தில் உள்ள ஆட்டுக்குட்டியை அடிக்காமல் அந்த ஏழை விவசாயி வீட்டில் இருந்த ஆட்டுக்குட்டியை எடுத்து அடித்து சமைச்சு கொடுத்துட்டான். அப்போ சொல்லிவிட்டு அந்த கதையை முடிக்கிறாரு நாத்தான்வேல். அப்போ இந்த தவறை செய்தவன் யார்? அந்த தவறு செய்தவன் நீதான். அந்த ஏழை குடியானவனுடைய அந்த ஆட்டுக்குட்டியை அடித்து சாப்பிட்டவன் நீதான் அப்படின்னு சொல்கிறார். நீ பத்சேபாளையும் தவறு செய்தாய், பத்சேபாளோடு தவறான உறவு கொண்டாய், அவளுடைய புருஷன் உரியாவையும் நீ கொலை செய்தாய். தவறை சுட்டி காட்டின பொழுது சங்கீதம் 51 அவன் மனம் கசந்து அழுதான். தான் பெற்றெடுத்த பிள்ளையை கூட பறிகொடுத்தான். தன் பிள்ளைகளை உணர்ந்தான். இன்றைக்கும் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, நம்முடைய வாழ்க்கையிலே தவறு செய்யும்போது உங்களை யாராவது தவறுகளை சுட்டி காட்டும்போது அதிலிருந்து நீங்கள் விடுதலை பெற்றுக்கொள்ளுங்கள். அதன் பிறகு தாவீது அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, அவனை கர்த்தர் தன் தவறுகளை உணர்ந்து அறிக்கையிட்டதுனால கர்த்தர் சுத்த இருதயத்தை அவனுக்கு தந்தார். உன்னதமான நிலைமைக்கு அவன் மீண்டும் சமஸ்த இஸ்ரவேலுக்கும் அவன் ராஜாவாக மாறினான். இன்றைக்கும் உங்கள் தவறுகளை உணர்ந்து நீங்கள் முன்னேறி போகிறீங்களா? கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். பரலோக பிதாவே, இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கேன் ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதியும். தன் தவறுகளை உணர்ந்து
ஆண்டவரை சரி பண்ணி கொண்டு திருத்தி கொண்டு முன்னேறி போக உதவி செய்ய முடியாது ஜெபிக்கிறோம். பரத்துக்கு விரோதமாக, என் தகப்பனுக்கு விரோதமாக பாவம் செய்தேன் என்ற உணர்வுள்ள இறுதியை ஒவ்வொருக்கு வரணும். ஒவ்வொரு குடும்பத்தையும் வேலியெடுத்து பாதுகாத்து கொள்ளும். தேவைகளை சந்தியும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். காட் பிளஸ் யூ.